ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கடையில் வாங்குற மாதிரி பஜ்ஜி வீட்டிலையே எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஜ்ஜி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கடல மாவு எடுத்துக்கலாம். இப்போது இதில் நாம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும். இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, அப்படி சேர்த்திங்கன்னா அது ரொம்பவே எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த மாவை நம்ம கையால் ஒரு வாட்டி பிசைஞ்சு விட்டுறலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா பஜ்ஜி ரொம்ப தட்டையாக ஆகிரும். இப்போது மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு பஜ்ஜி நல்லா வரும். இப்போது நான் வாழைக்காயை மெல்லிசாக சீவி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி மெல்லிசாக இருந்தால் தான் பஜ்ஜி நல்லா வரும். இப்போது நம்ம வாழைக்காயை மாவில் 2 பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைடில் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க மாவு கூட வந்துடும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டி தான் நீங்கள் பஜ்ஜி போடணும். அப்போ தான் பஜ்ஜி நல்லா உப்பலாக வரும். இப்போது பாருங்கள், நம்ம போட்ட பஜ்ஜி எல்லாம் நல்லா உப்பி மேலே வருது. இது லைட்டாக கோல்டன் கலர் ஆறினதும் நம்ம திருப்பி விட்டு இன்னொரு சைடு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அதோட டெக்ஸ்சரை எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. நீங்கள் கண்டிப்பாக இந்த பஜ்ஜியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.